தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாளை சென்னையில் கூடுகிறது. இதில் தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையான பட்ஜெட் தாக்கல் தேதி குறித்து முடிவு எடுக்கப்படுகிறது. எடப்பாடி அரசு பதவியேற்று ஓராண்டு வரும் 16ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. அவரது அரசின் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட வேண்டும். இதற்காக பேரவையை கூட்டுவது குறித்தும் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் பற்றியும் விவாதிக்க நாளை காலை 11 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவை கூடுகிறது. அமைச்சரவை முடிவின் அடிப்படையில் பட்ஜெட் தாக்கல் தேதி முடிவு செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பு ஆளுநர் ஒப்புதலோடு வெளியிடப்படும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் 46 பேர் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். தினகரன் ஆதரவாளர்களை மாவட்ட வாரியாக அதிமுகவில் இருந்து கட்சி தலைமை நீக்கி வருகிறது. அந்த வகையில் இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட முன்னாள் செயலாளர் ரவிச்சந்திரன், எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவர் வேலாயுதம் உள்பட 46 பேர் கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டதாக கூறி அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இவர்களுடன் கட்சியினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியும் அறிவித்துள்ளனர். ஜெயலலிதா மர்ம மரணம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் ஆறுமுகசாமி ஆணையம் முன்பு ஜெயலலிதாவிடம் கைரேகை பெற்ற அரசு மருத்துவர் பாலாஜி இன்று 3வது முறையாக நேரில் ஆஜராகி விளக்கமளித்தார். ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக சந்தேகம் எழுப்பப்பட்டதால் ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதில் நேற்று சசிகலாவின் அண்ணன் மகன் விவேக் ஆஜராகி விளக்கமளித்தார். இதைத் தொடர்ந்து இன்று அரசு மருத்துவர் பாலாஜி ஆணையம் முன்பு ஆஜராகி விளக்கமளித்தார். இடைத்தேர்தலின் போது அதிமுக வேட்பாளர் மனுவில் ஜெயலலிதாவின் கைரேகையை பதிவு செய்தது குறித்து அவர் விளக்கமளித்ததாக தெரிகிறது. மருத்துவர் பாலாஜி ஏற்கனவே 2 முறை விசாரணை ஆணையத்தின் முன்பு ஆஜராகி விளக்கமளித்தது குறிப்பிடத்தக்கது. ரஜினி மக்கள் மன்றம் சார்பில் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகிகளுடன் மன்ற தலைவர் சுதாகர் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். நடிகர் கமல் ஓரிரு நாட்களில் டெல்லி சென்று புது கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய திட்டமிட்டுள்ளார். அதன் பிறகு வரும் 21ஆம் தேதி மதுரை பொதுக்கூட்டத்தில் கமல் தனது கட்சியின் பெயரை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கமலுக்கு முன் ரஜினி தனது கட்சியின் பெயரை வெளியிட வேண்டும் என்று அவரது மக்கள் மன்ற நிர்வாகிகள் விருப்பம் தெரிவித்துள்ளனர். இதுபற்றி ரசிகர் மன்ற நிர்வாகிகளை அவர் கலந்தாய்வு செய்ய உள்ளார். இதற்காக சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 6 சட்டமன்ற தொகுதிகளின் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்களுடன் ரசிகர் மன்ற தலைவர் சுதாகர் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த கூட்டத்தில் ரஜினிகாந்த் பங்கேற்கவில்லை. தூத்துக்குடி மாவட்டத்தில் 3 லட்சம் பேரை ரஜினி மக்கள் மன்றத்தில் உறுப்பினர்களாக சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அது பற்றியும் தமிழக அரசியல் நிலவரம் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. நாளைய தினம் தேனி மாவட்ட நிர்வாகிகளுடனும் நாளை மறுநாள் நீலகிரி மாவட்ட நிர்வாகிகளுடனும் சுதாகர் ஆலோசனை நடத்துகிறார். தமிழகத்தில் மதவாத சக்திகளால் சமூக நல்லிணக்கம் சீர்குலைக்கப்படுவதையும் ரவுடிகள் அட்டகாசத்தையும் வேடிக்கை பார்க்கும் செயலற்ற அரசாக தமிழக அரசு இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். தமிழக அரசு மதவாதிகள் சமூக நல்லிணத்தை சீர்குலைக்கிற வகையில் பேசுகிறார்கள், வேடிக்கை பார்க்கிறது. பல்கலைக்கழகங்களில் ஊழல் முறைகேடுகள் வெளிவந்திருக்கின்றன, வேடிக்கை பார்க்கிறது. ரவுடியிசம் தலைவிரித்தாடுகிறது, அமைதி காக்கிறது. ஆக இதனால்தான் அரசு செயலிழந்து கிடக்கிறது என்று விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலை உள்ளது. கோவை பல்கலைக்கழகத்தில் ஊழல் முறைகேடு நடந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிற நிலையிலும் கூட அது குறித்து விசாரணை செய்வதற்கு ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை. நலத்திட்ட உதவிகளை வழங்குவதிலும் வேலைவாய்ப்பு வழங்குவதிலும் ஆளும் கட்சியினருக்கே முன்னுரிமை என அமைச்சர் கூறுவது வாக்களித்த மக்களை ஏமாற்றும் செயல் என திருமாவளவன் கண்டித்தார். நீட் தேர்வில் தமிழக அரசு நிலைப்பாடு ஏற்கத்தக்கதல்ல என்று குற்றம் சாட்டிய திருமாவளவன் மாநில பாடத்திட்டத்தில் நீட் தேர்வு நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். தமிழகம் பெரியாழ்வார் பூமி என தமிழிசை விமர்சித்ததற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
தமிழகம் பெரியார் பூமி என மற்ற தலைவர்கள் கூறி வரும் நிலையில் அது பெரியாழ்வார் பூமி, ஆண்டாள் வளர்த்த தமிழ் பூமி என தமிழக பிஜேபி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ தமிழிசையின் கருத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். 4000 திவ்ய பிரபந்தங்களை மதிக்கிறேன், பெரியாழ்வாரை மதிக்கிறேன். எதை எதோடு முடிச்சு போடுவது என்று ஒன்று இருக்கிறது. அவர்கள் ஒரு சமயத்தைச் சேர்ந்தவர்கள். சுயமரியாதையை, சமூக நீதியை, தன்மானத்தை நிலைநாட்டி தமிழனை தலைநிமிர வைத்தவர் தந்தை பெரியார். தமிழனுக்கு நீ யார் என்பதை உணர்த்தி ஒரு மகோன்னதமான ஒரு காலத்தை உருவாக்கி தந்து மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியவர் பேரறிஞர் அண்ணா. எதை யாரை யாரோடு ஒப்புமை செய்ய வேண்டும் என்பதற்கு யோசனை செய்து பேச வேண்டும். சகோதரி தமிழிசைக்கெல்லாம் நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பவில்லை. இதுக்கு மேல போலீசாரிடம் சரணடைந்து நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ரவுடி பினுவை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். அவர் பிறந்தநாள் கொண்டாடிய லாரி ஷெட் உரிமையாளர் வேல்முருகனும் சரணடைந்துள்ளார். சென்னையில் அனைத்து ரவுடிகளையும் அழைத்து கடந்த 6ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடிய ரவுடி பினு போலீசாரின் அதிரடி நடவடிக்கை மூலம் தப்பி ஓடினார். அவரது பிறந்த நாளில் பங்கேற்ற 75 ரவுடிகள் கைதாகினர். தலைமறைவாக இருந்த ரவுடி பினு நேற்று அம்பத்தூர் போலீசார் முன்பு சரணடைந்தார். அவரை வரும் 27ஆம் தேதி வரை காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவர் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதால் அவரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள வேல்முருகன், கார்த்தி, விக்கி, கனகு ஆகிய 4 ரவுடிகளையும் போலீசார் தேடி வருகின்றனர். இவர்களை பிடிப்பதற்காக 2 தனிப்படைகள் விரைந்துள்ளன. இதற்கிடையே ரவுடிகள் பிறந்தநாள் கொண்டாடிய மலையம்பாக்கம் லாரி ஷெட் உரிமையாளர் வேலு என்கிற வேல்முருகன் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். காதலர் தினத்தை முன்னிட்டு காதலர்கள் தங்களுக்குள் பரிசுகளை வழங்கி ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறி வருகின்றனர். இந்த நாளை கொண்டாட விடமாட்டோம் என்று அறிவித்து இந்து முன்னணியினர் காதலர்களுக்கு தாலி கட்ட முயன்றனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். காதல் இது மனித சமுதாயம் தோன்றிய நாளில் இருந்து உணர்வோடு ஒட்டிய அன்பு சின்னம். இதனால் ஆண்டுதோறும் பிப்ரவரி 14ஆம் தேதியை காதலர் தினமாக கொண்டாடுகிறோம். உதகையில் குழு சூழலில் தாவரவியல் பூங்காவில் காதலர்கள் ஒருவரோடொருவர் நெருக்கமாக அமர்ந்து காதலை வளர்த்தனர். சாக்லேட், ரோஜாப்பூ, கைக்கடிகாரங்கள் ஆகியவற்றை காதலர்கள் பரிசாக கொடுத்து மகிழ்ச்சியை கொண்டாடினர். இதேபோன்று சென்னையில் மெரினா கடற்கரை, தனியார் பொழுதுபோக்கு தலங்கள் ஆகியவற்றில் காலையிலேயே கூடிய காதலர்கள் உற்சாகமாக காதலர் தினத்தை கொண்டாடி வருகின்றனர். கிழக்கு கடற்கரை சாலையில் இளசுகள் பைக்குகளில் ஜோடி ஜோடியாக செல்லும் காட்சியை காண முடிந்தது. காதலர் தினம் சமுதாயத்திற்கு எதிரானது என்பதால் அதை கொண்டாடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் இந்து முன்னணியினர் இன்று வேலூர் கோட்டையில் இருந்த காதலர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வந்தனர். அவர்களை காவல்துறையினர் தரக்குறைவாக பேசியதால் மோதல் ஏற்பட்டது. பின்னர் இந்து முன்னணியினரை போலீசார் கைது செய்து கொண்டு சென்றனர். இதேபோன்று சென்னையில் காதலர் தினத்தை கண்டிக்கும் வகையில் பாரத் இந்து முன்னணி சார்பில் சூளை பகுதியில் நாய்க்கும் கழுதைக்கும் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. காதல் என்கிற பெயரில் அத்துமீறுபவர்களை விரட்டவே இதுபோன்ற போராட்டம் நடத்துவதாக அந்த அமைப்பின் மாவட்ட தலைவர் அருள் கூறினார். எல்லை தாண்டி மீன்பிடித்தால் 4 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கும் வகை செய்யும் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கினர். எல்லை தாண்டியதாக கைதாகும் வெளிநாட்டு மீனவர்களுக்கும் படகின் உரிமையாளருக்கும் 2 முதல் 4 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்குவதோடு 15 லட்சம் ரூபாய் முதல் 7 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் வகையில் இலங்கை அரசால் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக மீனவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்கவும், மீனவர்களுக்கு எதிரான சட்டத்தை திரும்பப் பெற மத்திய, மாநில அரசுகள் இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் மீன்பிடி சார்பு நிறுவனங்கள் முற்றிலும் முடங்கியுள்ளன. இதனால் 3 கோடிக்கு மேலான வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கைகளை ஏற்று திட்டமிட்டபடி வெள்ளிக்கிழமை அங்கே பாலம் மறியல் போராட்டம் தொடரும். அதற்கு பின்னாடி அந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது.
அரசாங்கம் இதை உடனடியாக இந்த 6 மாவட்ட மீனவர்கள் ஒன்று சேர்ந்து போராட்டத்தை தொடர வண்ணம் இலங்கையில் பிடிபட்டிருக்க போட்டுகளையும் ஆட்களையும் அந்த டீசல் விலை உயர்வையும் இந்த பிடிபட்டிருக்க போட்டு ஓனர்மார்களுக்கு நிவாரணத் தொகையும் கொடுக்கறதுக்கு வழிவகை பண்ணணும். இல்லைன்னா திட்டமிட்டபடி வெள்ளிக்கிழமை அந்த போராட்டம் தொடரும். சர்ச்சையான முறையில் உயிரிழந்த கன்னியாகுமரி மாவட்ட முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ ஜான் ஜேக்கபின் உடலுக்கு அரசு மருத்துவமனையில் இன்று பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி முன்னாள் எம்எல்ஏ ஜான் ஜேக்கபிற்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து நெய்யூர் சிஎஸ்ஐ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று உடல்நிலை மேலும் மோசமடைந்து உயிரிழந்தார். ஆனால் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக சந்தேகம் எழுப்பப்பட்டதால் ஜேக்கபின் உடல் இன்று அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது உடல் நலக்குறைவால் உயிரிழந்தாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடங்குளம் அணு உலை திட்டம் குறித்து தவறான தகவல்களை வெளியிடுவதை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நிறுத்திக் கொள்ளாவிட்டால் அவரது ஊழல்களை அம்பலப்படுத்துவேன் என பச்சை தமிழகம் கட்சித் தலைவர் உதயகுமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கூடங்குளம் அணுமின் நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழு ஒருங்கிணைப்பாளரும் பச்சை தமிழகம் கட்சி தலைவருமான உதயகுமாரை மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நேற்று முன்தினம் கடுமையாக விமர்சித்திருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்த உதயகுமார் தவறான தகவல்களை தெரிவிக்கும் அமைச்சர் ஒரு தேச துரோகி என குற்றம் சாட்டினார். அவரது கொட்டம் குமரியில் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் இந்த நிலை தொடர்ந்தால் அமைச்சரின் ஊழல்களை அம்பலப்படுத்துவேன் எனவும் எச்சரித்தார். நிதித்துறையில் இணையமைச்சராக இருக்கிற திரு பொன் ராதாகிருஷ்ணன் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார். அமைச்சருடைய இந்த ஆட்டம் தொடர்ந்து நடந்தால் ஒரு குறிப்பிட்ட நாளில் இவருடைய நெடுஞ்சாலை ஊழல்களை நான் அம்பலப்படுத்துவேன். அடுத்த தேர்தலிலே, நாடாளுமன்ற தேர்தலிலே பொன்ராவை தோற்கடிப்போம் என்ற முழக்கத்தோடு கடலோர ஊர்களிலும் களியக்காவளை முதல் கன்னியாகுமரி வரை எல்லா இடங்களுக்கும் பாத யாத்திரையாக சென்று நான் இவருக்கு எதிரான பிரச்சாரத்தை கையில் எடுக்க வேண்டி வரும் என்று நான் எச்சரிக்கிறேன். செங்கம் அருகே மஞ்சு விரட்டு போட்டியில் மாடு முட்டியதில் ஒருவர் பலியானார், மற்றொருவர் பலத்த காயமடைந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கடலாடி அடுத்த நவப்பாளையம் பகுதியில் மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து 200 காளைகள் களமிறக்கப்பட்டன. துள்ளி ஓடிய காளைகளை இளைஞர்கள் போட்டி போட்டுக்கொண்டு பிடிக்க முயன்றனர். அப்போது காளை முட்டியதில் கங்காவரம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் உயிரிழந்தார். மேலும் ஒருவர் பலத்த காயமடைந்தார். விழா குழுவினர் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாததே காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். காளை முட்டி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சிவாலயங்களில் விடிய விடிய சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். ஆண்டுதோறும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அப்போது பக்தர்கள் கோவில் பிரகாரங்களில் 1 லட்சம் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவார்கள். கடந்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றதால் அங்குள்ள கோபுரங்களின் சாரம் அகற்றப்படவில்லை. இதனால் எளிதில் தீப்பற்றக்கூடிய வாய்ப்பு உள்ளதால் லட்ச தீபம் ஏற்ற கோவில் நிர்வாகம் தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் அதுபோன்ற எந்தவித சூழலும் இல்லாத நிலையில் லட்ச தீபம் ஏற்ற கோவில் நிர்வாகம் தடை விதித்ததால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். அண்மை காலமாக கோவில் வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூர் மாவட்டம் கார்காவயல் கிராமத்தில் ஸ்ரீ ஆதி சிவசக்தி ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு மகா யாகம் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வால்பாறை அருகே ஊருக்குள் புகுந்து அட்டூழியம் செய்து வந்த சிறுத்தை வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கிக் கொண்டது. இதனால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். வால்பாறையை அடுத்த வாட்டர் ஃபால்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக சுற்றித் திரிந்த சிறுத்தை ஒன்று அவ்வப்போது கிராம மக்களை தாக்கி அச்சுறுத்தி வந்தது. தோட்ட தொழிலாளி, சிறுவன் உள்ளிட்ட சிலர் சிறுத்தை தாக்குதலுக்கு ஆளாகி உயிரிழந்தனர். இதையடுத்து சிறுத்தை பிடிக்க நடுமலை எஸ்டேட், புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட 3 இடங்களில் வனத்துறையினர் கூண்டு அமைத்தனர். இந்த நிலையில் இன்று காலை நடுமலை எஸ்டேட் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கூண்டில் அந்த சிறுத்தை சிக்கியுள்ளது. கிறிஸ்தவர்களின் தவக்காலம் இன்று தொடங்கியுள்ளது. கிறிஸ்தவர்களின் புனித நாளான ஈஸ்டர் பண்டிகையின் தொடக்கமாக 41 நாள் தவக்காலம் அனுசரிக்கப்படும்.
இந்த தவக்காலம் இன்று தொடங்கியுள்ளது. இந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் புலால் உண்ணாமலும் மன தூய்மை கடைபிடித்தும் வழிபடுவார்கள். இந்த நிலையில் தென்காசியில் புனித தூய மிக்கேல் ஆதி தூதர் திருத்தலத்தில் தவக்கால தொடக்கத்திற்கான சிறப்பு திருப்பலி கூட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவ பெருமக்கள் கலந்து கொண்டு நெற்றியில் சாம்பல் பூசி தவக்காலத்தை தொடங்கினர். இதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள பிரசித்தி பெற்ற புனித சேவியர் பேராலயத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் 41 நாள் தவக்காலத்தை தொடங்கினர். தென் கொரியாவில் நடைபெற்ற ரோபோக்களுக்கான பனிசறுக்கு போட்டி பார்வையாளர்களை கவர்ந்தது. தென் கொரியாவின் ஷியாங்சியாங் நகரில் இந்த போட்டி நடத்தப்பட்டது. $10,000 பரிசு தொகை கொண்ட இந்த போட்டியில் 8 குழுக்கள் தயாரித்த மனிதர்களை ஒத்த ரோபோக்கள் ஈடுபடுத்தப்பட்டன. இதில் ரோபோக்கள் உற்சாகத்துடன் மனிதர்களைப் போன்று பணியில் சறுக்கி சென்று பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தின.